ராஜேஸ்வரி, ரஷ்யாவின் சர்டோ என்ற நகரில் உக்ரைனின் ட்ரோன் என்று அழைக்கப்படும் ஆளில்லா விமான தாக்குதலில் அந்த கட்டிடம் சரிந்து விழக்கூடிய அந்த கோர காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பின்லேடன் தலைமையிலான அல்கொய்தா இயக்கத்தினர் நடத்திய இரட்டை கோபுர தாக்குதலை போல ரஷ்யாவில் ஒரு இரட்டை மாடி கட்டிடம் இடித்து தகர்க்கப்பட்டிருப்பது இப்போது நாம் இந்த தாக்குதலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 38 மாடிகளை உடைய இந்த 2 கட்டிடங்கள் தரைமட்டமாக ட்ரோன் தாக்குதலில் சரிந்து விழுந்திருக்கிறது. இந்த தாக்குதலை உக்ரைன் ராணுவம் ட்ரோன்கள் மூலமாக, ஆளில்லா விமானங்கள் மூலமாக நடத்தி இருக்கிறது என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சர்டோ மீது உக்ரைனின் ஆளில்லா விமானம் நடத்திய இந்த தாக்குதலில் அந்த கட்டிடம் ஒட்டுமொத்தமாக சரிந்து தரைமட்டமான அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு போரின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்பதை உணர்த்தும் வகையிலும், ரஷ்யா போன்ற வல்லரசின் மீதே ஒரு சிறிய நாடு இத்தகைய தாக்குதலை நடத்த முடியும் என்பதை வெளிக்காட்டும் வகையிலும் இந்த தாக்குதல் இப்போது நடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை, சேத மதிப்பீடு ஆகியவை இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு இடையாக ரஷ்யாவின் மீது உக்ரைன் ஆளில்லா விமானம் மூலமாக ட்ரோன் தாக்குதலில் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட 38 மாடி கட்டிடம் சரிந்து ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாகும் காட்சி வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய இந்த போரானது 2 ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு அண்மையில் கடந்த வாரம் சென்று நேற்று 2 நாட்களுக்கு முன்பு நாடு திரும்பிய சூழ்நிலையில் மேலும் இந்த தாக்குதல் போர் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் மிக முக்கியமாக சர்டோ நகரில் மிகப்பெரிய முதல் தாக்குதலை உக்ரைன் தாக்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். ஏனென்றால் இதுவரை 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய உக்கிரமான தாக்குதலை நடத்தவில்லை. ரஷ்யா தான் தாக்குதல்களை மிக அதிக அளவில் நடத்தி 25% அளவுக்கு உக்ரைன் நாட்டின் முக்கிய பகுதிகளை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறது. இருந்த போதிலும் போர் தொடர்ந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இத்தகைய தாக்குதல் இந்த போரை மேலும் தீவிரமாக்கக்கூடும் என ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேற்காசியாவிலும் மத்திய கிழக்கு பகுதிகளிலும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில், இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இப்போது ரஷ்யா உக்ரைன் இடையேயும் ஏற்பட்டுள்ள இந்த தாக்குதல், இதனால் ஏற்படக்கூடிய பதில் தாக்குதல், இதனால் போர் தீவிரமடையக்கூடிய இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பொருளாதார ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுவதற்கான சூழல் உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் சூழல் ஆகியவற்றின் மூலமாக உலகம் முழுவதும் இந்த போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்ய ராணுவம் பதிலடி கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உக்ரைனுக்கு அடுத்த சில நாட்களில் தாக்குதல், இரு நாடுகளுக்கும் இடையேயான தாக்குதல் போர் மேலும் தீவிரமடைந்தால் இரு நாட்டிலும் அப்பாவி மக்கள் மற்றும் உலகம் முழுவதும் அந்த கடல்வழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து உள்ளிட்ட பலவையும் பாதிக்கப்படக்கூடும் என்று போர் நிபுணர்கள் மற்றும் மேற்காசிய மற்றும் சர்வதேச அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்டுள்ள அந்த உலக பொருளாதார சரிவு போல இந்த ரஷ்யாவிலும் இந்த 38 மாடி கட்டிடம் ட்ரோன் தாக்குதலில் தரைமட்டமான சம்பவத்திற்கு பிறகு இந்த கச்சா எண்ணெய், எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சர்வதேச நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றும் ஆசிய நாடுகளுக்கும் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.